மார்க்கெட்ல நெறைய ட்ரேடர்ஸோட ப்ராப்ளம் என்ன அப்டின்னா, ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் எந்த பிரைஸ் பாயிண்ட்ல இருந்து நமக்கு ரிவர்சல் வரும், எந்த பிரைஸ்ல இருந்து நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும், ஆர் எந்த பிரைஸ் ஆர் எந்த ஜோன்ல வந்துட்டு நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டா இருக்கும் அப்டின்றத வந்து தெரியாம நெறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வால்யூம் ப்ரொஃபைல்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் ஹெச்விஎன் அண்ட் எல்விஎன். ஹெச்விஎன் அப்படின்னா ஹை வால்யூம் நோட், எல்விஎன் அப்படின்னா லோ வால்யூம் நோட். ஸோ வால்யூம் ப்ரொஃபைலில் 5 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், பிஓசி. செகண்ட் ஒன் வேல்யூ ஏரியா ஹை. தேர்ட் ஒன் வேல்யூ ஏரியா லோ. ஃபோர்த் ஒன் ஹெச்விஎன் ஹை வால்யூம் நோட். ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எல்விஎன் லோ வால்யூம் நோட். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஹெச்விஎன் அண்ட் எல்விஎன் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னா என்ன, வேல்யூ ஏரியா ஹைனா என்ன, வேல்யூ ஏரியா லோனா என்ன, ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்க்கோ இல்லை ஒரு பொசிஷனல் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங் எதுவாக இருந்தாலும் நம்மளோட ட்ரேடிங்க்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. வால்யூம் ப்ரொஃபைல் எப்படி இன்ட்ராடேக்கு வந்து பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னா என்ன, வேல்யூ ஏரியா ஹைனா என்ன, வேல்யூ ஏரியா லோனா என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹை வால்யூம் நோட், ஹெச்விஎன் அண்ட் எல்விஎன் இந்த ரெண்டையும் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவோட எண்டில் வந்து லைக் பண்ணுங்க. ஹெச்விஎன் அண்ட் எல்விஎன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வால்யூம் ப்ரொஃபைலில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துட்டு வந்துருவோம். நம்மளோட வால்யூம் ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லோ வால்யூம் நோட் அண்ட் ஹை வால்யூம் நோட் அப்படின்றத வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஹை வால்யூம் நோட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் செஷன், அது வந்து டெய்லி செஷனாக இருக்கலாம், ஆர் வீக்லி செஷனாக இருக்கலாம், ஆர் மந்த்லியாக இருக்கலாம். ஓகே, ஸோ வால்யூம் ப்ரொஃபைலை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்து டெய்லி செஷன் ஆர் வீக்லி ஆர் மந்த்லி அப்படின்ற செஷனில் வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட வால்யூம் ப்ரொஃபைலை செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரீட் பண்ணலாம். ஸோ அதில் வந்துட்டு இப்போ இங்கே பார்க்குறது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டெய்லி கேண்டில் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இன்ட்ராடே அப்படின்னு வரும்போது மார்னிங் 9:15 3:30 வரைக்கும் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிற கேண்டில்ஸை வந்து டெய்லி கேண்டிலாக நம்ம பார்க்க முடியும். அது நீங்கள் 5 மினிட்ஸ் கேண்டிலாக இருக்கலாம், இல்லை 15 மினிட்ஸ் கேண்டிலாக இருக்கலாம். ஸோ த்ரூ அவுட் த டே எவ்வளோ வால்யூம் ஈச் ப்ரைஸ் லெவலில் ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தான் வந்து இந்த வால்யூம் ப்ரொஃபைல் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ ஒரு டேட்டாவை நமக்கு வந்து ஒரு ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம எந்த ப்ரைஸ் லெவலில் நமக்கு ஹையஸ்ட் வால்யூம், அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கோ அதை வந்து நம்ம ஹை வால்யூம் நோட் அப்படின்னு சொல்லுவோம். லோ வால்யூம் நோட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ரைஸ் லெவலில் வந்துட்டு கம்மியான டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம லோ வால்யூம் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ என்ன மீனிங் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்த சைட்வேஸில் இருந்திருக்கிறதுனால இருந்த ரீசன்னால நமக்கு வந்து இந்த இடத்த ஹை வால்யூம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஹை வால்யூம் நோடாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ஒரு ஃபாஸ்டான மூவ்மெண்ட் போனதுனால இந்த ஏரியாவில் எல்லாமே நமக்கு வந்து லெஸ் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் பார்ட்டிசிபேஷன், அதாவது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து கம்மியாக இருந்ததுனால நமக்கு வந்து இந்த இடத்த நம்மளோட வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்த போயிட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் நேரம் சஸ்டைன் ஆகி ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போயிருந்துருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் வால்யூம் வந்து நமக்கு அக்குமுலேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் மார்க்கெட்டோட டைரக்ஷனாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஹை வால்யூம் நோட் அப்படின்றது ஹையஸ்ட் வால்யூம் ஆர் மெஜாரிட்டி ஆஃப் த வால்யூம் எங்கே டிரான்சாக்ட் ஆயிருக்கோ அதை ஹை வால்யூம் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் இதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது கம்மி, பட் இதையும் நம்ம வந்து ஹை வால்யூம் நோடுன்னு சொல்லலாம். இதையும் நம்ம ஹை வால்யூம் நோடுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏரியாவை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லோ வால்யூம் நோட், பிகாஸ் அந்த ஏரியாவில் வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஒரு எக்ஸாக்டான ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டை வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். பிகாஸ் அந்த ப்ரைஸ் லெவலில் தான் வந்து த்ரூ அவுட் த செஷன்லேயே வந்து ஹையஸ்ட் வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம மெஷர் பண்ணுறது தான் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கான்செப்ட் எல்லாம் நம்ம வந்து முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். டீட்டெயிலாக அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இந்த ஹை வால்யூம் நோட் அண்ட் லோ வால்யூம் நோட நம்ம எப்படி சார்ட்டில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கோ சார்ட்டிங் பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து வால்யூம் ப்ரொஃபைலை வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ வால்யூம் ப்ரொஃபைலை வந்து நம்மளோட இண்டிகேட்டர் செக்ஷன்லேருந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து டெய்லி வால்யூம் ப்ரொஃபைல் வந்து பிளாட் ஆகிடும். ஸோ இது வந்து உங்களோட செட்டிங்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பார்ப்பீங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து டர்ன் ஆஃப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு வால்யூம் ப்ரொஃபைல், ஒரு கம்ப்ளீட் டேவோட டெய்லி வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் இந்த பாயிண்ட்டை வந்து வேல்யூ ஏரியா ஹைன்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி இந்த இந்த பாயிண்ட்டை வந்து வேல்யூ ஏரியா லோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் லைனை வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 3 பெராமீட்டர்ஸ் வால்யூம் ப்ரொஃபைலில். ஸோ இந்த 3 எலிமெண்ட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வேல்யூ ஏரியா ஹை, VAH, அண்ட் தென் இது வேல்யூ ஏரியா லோ, VAL. ஸோ இந்த பாயிண்ட் இந்த ஆரஞ்சு கலர் லைனை வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன அப்படின்னா த்ரூ அவுட் த செஷன்லேயே ஹையஸ்ட் வால்யூம் வந்து டிரான்சாக்ஷன் ஆயிருக்கிற போர்ஷன் தான் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அந்த ப்ரைஸ் பாயிண்ட் தான் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். ஸோ 70% ஆஃப் த வால்யூம் வந்து வேல்யூ ஏரியா ஹை அண்ட் வேல்யூ ஏரியா லோக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே வந்து 70% ஆஃப் த வால்யூம் அந்த பர்டிகுலர் ட்ரேடிங் செஷனில் வந்து இருந்திருக்கு அப்படின்றது மீனிங். ஸோ இதில் HVN அண்ட் LVN எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் மோஸ்ட்லி இது வந்து ஒரு ஒரு கன்சாலிடேஷன் ஆர் சைட்வேஸ் மூவ்மெண்ட் மார்க்கெட்டாக இருந்ததுனால ஸோ ஹையஸ்ட் வால்யூம் வந்து நமக்கு வந்து எங்கே ட்ரேட் ஆயிருக்குன்னா இந்த ஜோனில் தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இது மொத்தமுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இது எல்லாமே வந்து ஹை வால்யூம் நோட் அப்படின்றது மாதிரி தான் இருக்கு. ஸோ இதில் லோ வால்யூம் நோட் அப்படின்னா எட்ஜில், அதாவது டேவோட எட்ஜில் மட்டும்தான் LVN இருக்கு, லோ வால்யூம் நோட் இருக்கு. பட் ஹை வால்யூம் நோட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கம்ப்ளீட் ஜோனுமே வந்து நமக்கு ஹை வால்யூம் தான். அதர் ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது இது வந்து HVN அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவே இந்த பர்டிகுலர் டேல எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து நம்ம ஹை வால்யூம் நோடுன்னு சொல்லுவோம். இது HVN. அதில் இது பர்டிகுலராக இந்த ஆரஞ்சு லைன் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இதுக்கு அடுத்தது ஹை வால்யூம் நோட் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ஹை வால்யூம் நோட் HVN. இங்கே இதில் வந்து மல்டிபிள் ஹை வால்யூம் நோட்ஸ் இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து ஹை வால்யூம் நோடுன்னு சொல்லலாம் HVN. அதே மாதிரி இதையும் நம்ம வந்து ஹை வால்யூம் நோடுன்னு சொல்லலாம். ஓகே. பட் லோ வால்யூம் நோட் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாமே நமக்கு வந்து லோ வால்யூம் நோடு. பிகாஸ் இந்த ஏரியாவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து லோ வால்யூம் நோடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கான ஹை வால்யூம் நோட் HVN. ஸோ இந்த போர்ஷன் எல்லாமே வந்து நமக்கு LVN, லோ வால்யூம் நோட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ வால்யூம் நோட். ஸோ அதே மாதிரி இதுவும் நமக்கு லோ வால்யூம் நோட். ஸோ இதுதான் வந்து வால்யூம் ப்ரொஃபைலில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ். ஓகே. ஸோ இதில் ஹை வால்யூம் நோட் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா மார்க்கெட்டில் அதிகமாக ட்ரேடிங் நடந்த ஏரியாவை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹை வால்யூம் நோடுன்னு சொல்கிறோம். பிகாஸ் இந்த ஏரியாவில் தான் ஹையஸ்ட் வால்யூம் டிரான்சாக்ட் ஆயிருக்கு அப்படின்றது மீனிங். ஸோ இந்த ஏரியாவில் வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பேரும் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்காங்க அப்படின்றது மீனிங். ஸோ இந்த பர்டிகுலர் டேல வந்து இந்த கம்ப்ளீட் ஜோன்லேயும் வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஆக்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டேல ஸோ இந்த ஏரியாவில் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆக்டிவாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏரியாலையும் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆக்டிவாக இருந்திருக்காங்க. பட் ரெஸ்ட் ஆஃப் த ஏரியாவில் வால்யூம் கம்மியாக இருக்கிற ஏரியாவில் எய்தர் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி இம்பேலன்ஸாக மார்க்கெட்டை கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்த வந்து லெஸ் பார்ட்டிசிபேஷன் நடந்திருக்கு அப்படின்றது மீனிங் லோ வால்யூம் நோடில். ஸோ அதே மாதிரி இந்த பர்டிகுலர் டேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஹை வால்யூம் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே தான் வந்து மோர் நம்பர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நடந்திருக்கு, அதாவது டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்க்கு இடையில. ஸோ யூஸ்வலாக என்ன நடக்கும் இந்த ஹை வால்யூம் நோடில் அப்படின்னா இந்த மாதிரி ஹை வால்யூம் நோடு இருக்குது அப்படின்னு சொன்னால் யூஸ்வலாக இந்த ஹை வால்யூம் நோட் ஏரியாவில் ப்ரைஸ் சப்போஸ் நெக்ஸ்ட் டே வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது ஒரு ஷார்ப்பான ஒரு ஃபால் இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஜோன் ப்ரைஸ் வரும்போது நமக்கு ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ இந்த இடத்த வந்து அகைன் வந்து சைட்வேஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஆர் டைம் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் இந்த ப்ரைஸ் லெவல் வந்து நமக்கு ரிவர்சல் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலாக இந்த இடத்த வந்து ப்ரைஸ் வந்து ஸ்லோவாகும். ஸோ இந்த ஏரியாவில் எப்படி ப்ரைஸோட ரியாக்ஷன்ஸ், ப்ரைஸோட பிஹேவியர் இருக்குது அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ணணும். இது ஏன் அப்படின்னா இது பேசிக்கலி வந்து மார்க்கெட்டுக்கு இந்த ஹை வால்யூம் நோடு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி. ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து ஹை வால்யூம் நோடில் வந்துட்டு அங்கே வந்தால் மார்க்கெட் வந்து பேலன்ஸ் மோடுக்கு போகும். ஸோ மீனிங் என்ன அப்படின்னா இதை வந்து பேலன்ஸ்டு ஏரியா, அதாவது பேலன்ஸ்டு மார்க்கெட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். மற்ற இந்த லோ வால்யூம் நோட வந்து இம்பேலன்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேலன்ஸ்ட் அப்படின்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்காங்க, ஈக்குவலாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது மீனிங். பட் லோ வால்யூம் நோடில் இம்பேலன்ஸ் அப்படின்றது என்னன்னா யாரோ ஒருத்தர், அதாவது எய்தர் பையரோ செல்லரோ வந்து டாமினேட் பண்ணுறாங்க, இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அப்படின்றதுனால தான் இந்த இடத்துல லோ வால்யூம் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. அகைன் வந்து ப்ரைஸ் வந்து ஃபாஸ்ட்டாக அந்த ஏரியாவிலேருந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்றது மீனிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ். இப்போ லோ வால்யூம் நோட் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ இந்த ஏரியாவில் மார்க்கெட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றத நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இந்த இந்த லோ வால்யூம் நோடில் ப்ரைஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுன்றது அப்படின்றத பற்றியும் பார்த்துட்டோம். இப்போ சார்ட்டில் வந்துட்டு நம்ம இந்த ஹை வால்யூம் நோட்ஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்படி அந்த ஏரியாவில் வந்து ப்ரைஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார்ட்டில் நம்மளோட ஹை வால்யூம் நோட்ஸை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஒரு ஜோன் மாதிரி வந்து மார்க் பண்ணி வச்சுக்க போகிறோம்.
ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியாவா இருக்க போகுது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் டேவோட வால்யூம் ப்ரொஃபைல் லெவல்ஸ் தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் டேக்கு, அதாவது கரண்ட் டேக்கான லெவல்ஸாக வந்து யூஸ் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நேற்று வந்து 27th மே, இன்னைக்கு 28th மே வந்து ஆக்சுவலி ஹாலிடே. பட் 27th வால்யூம் ப்ரொஃபைல் டேட்டாவை வச்சுட்டு 28th ஆர் 29th ட்ரேடிங்க்கு வந்து நம்ம என்னன்றதை நம்ம ஜோனை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி 26th வால்யூம் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் டேட்டாவை வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத 27th லெவல்ஸாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். 26th வால்யூம் ப்ரொஃபைல் டேட்டாவை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜோன் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜோன் எல்லாமே வந்து ஹை வால்யூம் நோட்ஸ். ஓகே, ஸோ ஹை வால்யூம் நோட், இதுவும் ஹை வால்யூம் நோட், ஸோ இதுவும் ஹை வால்யூம் நோட். ஓகே, ஸோ இந்த ஹை வால்யூம் நோட்ஸில் நெக்ஸ்ட் டே நமக்கு எப்படி ப்ரைஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத சார்ட்டில் கேண்டில் ஸ்டிக்ஸ் எனேபிள் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்க, நம்ம ஆல்ரெடி இந்த ஜோனை வந்து மார்க் பண்ணி வச்சிருந்தோம். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ இந்த இடத்த எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட் இந்த இடத்த ஓப்பன் ஆன உடனே பவுன்ஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க இருந்து பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இங்க இருந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜோன் ஒரு கைண்ட் ஆஃப் ஹை வால்யூம் நோட். ஸோ அந்த ஜோன்ல வந்து கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு. ஸோ அங்கிருந்து ரிவர்சல் கூட வந்திருக்கு. அகைன் இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் வந்து அப் ட்ரெண்ட் போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹை வால்யூம் நோட வந்து நம்ம மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு பிரேக் பண்ணி அகைன் அப் ட்ரெண்ட் போயிருக்கு. அகைன் புல் பேக் வரும்போது நமக்கு அந்த ஜோன்லேருந்து அகைன் வந்து அப் ட்ரெண்ட் போயிருக்கு. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைட்வைஸ் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த சைட்வைஸ் மூவ்மெண்ட் ஏன் வந்து நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஜோன் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏன் சைட்வைஸ் மூவ்மெண்ட் நடந்திருக்கு, ஏன் இந்த இடத்த எக்ஸாக்டாக ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்த நமக்கு வந்து பாருங்க, ப்ரீவியஸ் டேவோட வேல்யூ ஏரியா ஹை இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ப்ரீவியஸ் டேவோட வேல்யூ ஏரியா ஹை. ஸோ இந்த வேல்யூ ஏரியா ஹையில இருந்து தான் நமக்கு வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு எக்ஸாக்டாக. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை வால்யூம் நோடில் அகைன் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. ஸோ மற்ற லோ வால்யூம் நோட்ல எல்லாமே பாருங்க ஃபாஸ்டான மூவ்மெண்ட் இருந்திருக்கும். ஸோ இந்த லோ வால்யூம் நோடில் நமக்கு வந்து ஃபாஸ்டான மூவ்மெண்ட் இருக்கு. இங்கேயும் ஃபாஸ்டான மூவ், இங்கேயும் ஃபாஸ்டான மூவ். பட் இங்கே வந்து பாருங்க சைடுவேஸில் வந்துட்டு இருந்திருக்கும். அதாவது ஹை வால்யூம் நோடு இருக்கிற ஏரியாவில் மார்க்கெட் வந்து ஸ்லோ டவுன் ஆகி சைட்வேஸில் இருந்திருக்கும். ஸோ அந்த ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணிட்டு இதர் அப் சைட் ஆர் டவுன் சைட் போகும்போது அகைன் புல் பேக் வந்தாலும் அந்த ஏரியால இருந்து அகைன் வந்து ரிவர்சல் வரும். ஸோ அகைன் நெக்ஸ்ட் ஜோன் வரைக்கும் ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஜோன்ஸ், அதாவது ஹை வால்யூம் நோட்ஸ் வந்து நம்மளோட ட்ரேடிங்க்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த ஏரியால, அதாவது இந்த ஹை வால்யூம் நோட்ல பிரைஸ் உடனே வந்த உடனே நம்ம என்ட்ரி எடுக்கணுமா அப்படின்னா, ஸோ அங்கே தான் ஒரு 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம பார்க்கணும். ஸோ ஹை வால்யூம் நோடு வந்த உடனே நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு பதிலாக, ஸோ இந்த ஏரியாவில் ப்ரைஸோட பிஹேவியர் எப்படி இருக்கு, ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி டெல்டா என்ன இண்டிகேட் பண்ணுது, ஸோ டெல்டா வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, அதாவது பையர்ஸ் ஆர் செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களா ப்ரைஸை, அதே மாதிரி இந்த இடத்த வந்து அப்சார்ப்ஷன் எதுவும் நடக்குதா, பையிங் அப்சார்ப்ஷன் ஆர் செல்லர்ஸோட அப்சார்ப்ஷன் ஏதாவது இருக்கா, ஸோ அகைன் ஃபர்தர் பிரேக் அவுட் ஆகி ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்லை ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றது எல்லாமே வந்து ஆர்டர் ஃப்ளோ ஃபுட் பிரிண்ட் சார்ட் யூஸ் பண்ணி, அதாவது ஃபுட் பிரிண்ட் டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த டெல்டா இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் அப்சார்ப்ஷன் எக்ஸாஷன் இந்த மாதிரி வந்து என்ட்ரிக்கான மெத்தடை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது நம்ம இந்த பர்டிகுலர் ஜோனில் ப்ரைஸோட பிஹேவியரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அங்கே வந்து நம்ம ப்ராப்பரான என்ட்ரியை வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ நம்ம இந்த ஜோனில் நம்ம ஒரு ப்ராப்பரான என்ட்ரியை நம்ம கேட்ச் பண்ணும்போது நம்ம ஈஸியாக நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜோன் வரைக்கும் நம்மளோட டார்கெட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அண்ட் அகைன் வந்து நம்மளோட இந்த ஜோனில் எடுக்கிற என்ட்ரி எல்லாமே வந்து நமக்கு பர்ஃபெக்டான என்ட்ரியாக இருக்கும். பிகாஸ் இன் பிட்வீன் த ஜோன் ஒரு ரேண்டமான ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எக்ஸாக்டாக நம்ம ஹை வால்யூம் நோடு எங்கே இருக்கோ அந்த ஏரியாவில் நம்ம என்ட்ரி எடுக்கும்போது ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங்கை வந்து நம்ம பண்ண முடியும். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ அகைன் இதை நம்ம இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு நான் வந்து இப்போ கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து நான் வந்து ஸோ இப்போ இதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், கேண்டில் ஸ்டிக்ஸை டர்ன் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ பாஸ்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா 24th ஏப்ரலில் இருக்கும். ஸோ 24th ஏப்ரலோட வால்யூம் ப்ரொஃபைல் இது, டெய்லி வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த 24th டே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வால்யூம் ப்ரொஃபைல் வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் டே 27th ட்ரேடிங் பிளானுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 27th டேட்டாவை நம்ம 28th வந்து நம்ம வந்து ட்ரேடிங் பிளானாக யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி 28th 29th. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் டேவோட வால்யூம் ப்ரொஃபைலை வந்து நெக்ஸ்ட் டேவுக்கான லெவல்ஸாக வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து பாருங்க, இதில் இந்த ஜோன் வந்து நமக்கு ஹை வால்யூம் நோட். ஓகே, ஸோ மற்ற இந்த ஏரியா எல்லாமே வந்து நமக்கு வந்து லோ வால்யூம் நோடாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஸ்மால் ஹை வால்யூம் நோடு இருக்குது. ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணலாம், இல்லை இக்னோர் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எல்விஎன் சொல்லுவோம், இது லோ வால்யூம் நோட். ஸோ இதெல்லாமே எல்விஎன். ஓகே,
லோ வால்யூம் நோட். ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போயிருக்கு, ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் நடந்திருக்கு. எய்தர் அப் ட்ரெண்ட் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆனதுனால இங்கே வந்து லெஸ் இன்ட்ரெஸ்ட், அதாவது எய்தர் பையர் ஆர் செல்லர் வந்து டாமினண்ட்டாக இருந்திருக்காங்க, அக்ரஸிவாக பை ஆர் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால இந்த இடத்த ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகாமல் ஆர் ஸ்லோ டவுன் ஆகாமல் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிருக்கு அப்படின்றதுனால லோ வால்யூம் வந்து இந்த ஏரியாவில் டிரான்சாக்ட் ஆயிருக்கு அப்படின்றத இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஹை வால்யூம் நோட்ஸை மட்டும் நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ இப்போ ஹை வால்யூம் நோட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஏரியாவிலேருந்து ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நம்ம ஹை வால்யூம் நோடாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஜோனாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த ஏரியாவில் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு ஜோனாக மார்க் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் வந்து ஜோனாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எப்பவுமே. ஸோ இப்போ இந்த லெவல் நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் டேக்கான ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த பர்டிகுலர் டேல என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு வந்து ஹையஸ்ட் வால்யூம் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. ஸோ மோர் நம்பர் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டி வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த ரீசனால ஹை வால்யூம் நோட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹை வால்யூம் நோடை வந்து நெக்ஸ்ட் டே வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து இங்கே கேப் அப் ஓப்பன் ஆகி ஸோ நமக்கு வந்து இந்த ஹை வால்யூம் நோடுக்கு வரலை. பிகாஸ் இது எக்ஸாக்டாக இந்த லெவலில் இருந்து நமக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு. பட் இந்த லெவல் ஏன் ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேல்யூ ஏரியா ஹை. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் வேல்யூ ஏரியா ஹை. ஸோ எக்ஸாக்டாக வேல்யூ ஏரியா ஹைலேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் வந்து அப் ட்ரெண்ட் போயிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஏரியாவுக்கு வரல. ஸோ வேல்யூ ஏரியா ஹை அண்ட் ஹை வால்யூம் நோட்ஸ், பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ ஏரியா லோ. ஸோ இதெல்லாமே நம்ம என்ட்ரிக்கான லொக்கேஷன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த இந்த நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஏரியா ஹைலேருந்து சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்ட் போயிருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வந்து ஃபியூச்சரில் எப்போவாவது நமக்கு இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் இந்த ஏரியாவில் பாருங்கள் அகைன் வந்துட்டு ஸோ இந்த ஏரியாவில் ஸோ கேப் அப். ஸோ இந்த ஜோன் வந்து நமக்கு அகைன் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு, பிரேக் அவுட் ஆயிருந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அகைன் ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து அகைன் வந்து புல் பேக் வந்திருக்கு, அகைன் சைட்வேஸ். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வந்து ரிஜெக்ஷன் வந்திருக்கு. பட் இங்கே கொஞ்சம் சைட்வேஸில் இருந்துட்டு அகைன் அப் சைடு வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க. பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தர் வந்து அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஜோன் பாருங்கள் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு ஹை வால்யூம் நோடு. ஸோ இது வந்து அன்டெஸ்டட் ஹை வால்யூம் நோடு. ஸோ இது டெஸ்ட் பண்ணாமல் இருந்ததுனால இந்த ஏரியா வந்து நமக்கு ஒரு ப்ராப்பரான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் சப்போர்ட் பண்ணும்போது மட்டும், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணும்போது மட்டும் நம்ம இந்த ஜோனை வந்து வேலிட் ஜோனாக கன்சிடர் பண்ணணும். செகண்ட் டைம் ஒரு தேர்ட் டைம் வருது அப்படிங்கும்போது நம்ம அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை அந்த ஜோனை. ஸோ ஒன்ஸ் அந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ப்ரைஸ் வந்து இது கிராஸ் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஜோன் வந்து இன்வேலிட் ஜோனாக நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஜோன் வந்து வேலிட் கிடையாது. ஸோ அதனால் அந்த ஜோனை வந்து நம்ம டெலிட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஜோன்ஸை வந்து மார்க் பண்ணி வச்சு நம்ம ட்ரேடிங் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம அகைன் வந்து இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் இந்த பர்டிகுலர் டேல ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஹை வால்யூம் நோட். ஸோ இதில் இங்கே வந்து நமக்கு ஹை வால்யூம் நோட் இருக்குது. ஸோ இதில் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த ஏரியாவில் இருக்குது, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இது வந்து வேல்யூ ஏரியா ஹை. ஸோ டே ஹை தான் வேல்யூ ஏரியா ஹையாக இருக்குது. ஸோ இது வந்து வேல்யூ ஏரியா லோ. ஓகே, ஸோ வேல்யூ ஏரியா லோ, ஹெச்விஎன் இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜோனை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதிலிருந்து இந்த வந்து ஒரு ஹை வால்யூம் நோட், ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஜோனாக மார்க் பண்ணிக்கலாம். இது ஹை வால்யூம் நோட். அதே மாதிரி இந்த ஏரியாவும் நமக்கு வந்து ஒரு ஹை வால்யூம் நோடாக இருக்கலாம். ஸோ இது அண்ட் தென் இந்த ஜோனையும் நம்ம வந்து ஹை வால்யூம் நோடாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஹை வால்யூம் நோடாக இருக்கும். ஸோ இந்த ஹை வால்யூம் நோட்ஸை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கேயும் நமக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹை வால்யூம் நோடு இருக்குது. ஸோ இந்த ஜோனையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம அகைன் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் வந்துட்டு அகைன் இந்த ஏரியாவில் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் பாருங்கள் லைக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருந்தாலும் கூட அகைன் புல் பேக் வரும்போது இந்த ஏரியா ஹையஸ்ட் வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அகைன் இந்த ஏரியாவில் நமக்கு வந்து சைட்வேஸில் இருந்ததுனால ஹையஸ்ட் வால்யூம், அதாவது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடத்த ஹை வால்யூம் நோடு இருக்குது, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் அந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ இது ஃபியூச்சரில் அகைன் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஜோனை நம்ம வந்து இதெல்லாமே அன்டெஸ்டட். ஸோ இதெல்லாமே வந்து அன்டெஸ்டட் ஜோன்ஸாக இருந்தது. பிகாஸ் நெக்ஸ்ட் டே வந்து ஃபுல்லாக கேப் டவுன், அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சுக்குள்ளேயே வரல. அகைன் இது வந்து அப் ட்ரெண்ட் வந்திருக்கு. அகைன் நெக்ஸ்ட் டே, அதாவது தேர்ட் டே
29th 30th வந்து நமக்கு இந்த ஜோனை டச் பண்ணவே இல்லை, ப்ரீவியஸ் டேவோட ஜோனுக்குள்ளே வரவே இல்லை, ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வரவே இல்லை. பட் 30th வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகி சைட்வேஸில் ஐ மீன் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்திருக்கு, ரிவர்சல் ஆயிருக்கு. பட் அந்த ஜோனுக்குள்ளே வரல. பட் மே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மே மந்த் அடுத்தது நெக்ஸ்ட் டே செஷனில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனில் எக்ஸாக்டாக பாருங்கள். ஸோ இங்கேருந்து போயிட்டு இந்த ஹை வால்யூம் நோடில் வந்துட்டு நமக்கு எக்ஸாக்டாக ரிவர்சல். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் நமக்கு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருந்திருக்கு. அகைன் வந்து இங்கே ஸோ இந்த ஏரியா ஸோ இப்போ மார்க் பண்ணி வச்சிருக்கிற லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து நமக்கு ஒரு ப்ராப்பரான என்ட்ரி செட்டப் வந்து கொடுக்குது அப்படின்றது. ஸோ அந்த ஏரியாவில் ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றதையும் நம்மளால ஈஸியாக பார்க்க முடியுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஹை வால்யூம் நோட் அண்ட் லோ வால்யூம் நோடு இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து டெய்லி ப்ரொஃபைல், டெய்லி வால்யூம் ப்ரொஃபைல் ஆர் வீக்லி வால்யூம் ப்ரொஃபைல் ஒரு மந்த்லி வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ இந்த மாதிரி வந்து 3 ப்ரொஃபைல்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட லெவல்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது இது ரொம்ப எஃபெக்டிவ் அண்ட் பவர்ஃபுல்லாகவும் ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி இது வந்து நம்ம என்ன பார்த்தோம், இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா டெய்லி வால்யூம் ப்ரொஃபைல் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து காம்போசிட் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ காம்போசைட் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே இப்போ உங்களோட விசிபிள் ரேஞ்சில் இருக்கிற இந்த கேண்டில்ஸ் ரேஞ்சுக்குள்ளே கம்ப்ளீட்டாக இருக்கிற வால்யூம் டேட்டாவை தான் நம்ம இந்த ரைட் சைடில் இருக்கிற காம்போசைட் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வால்யூம் ப்ரொஃபைல் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த விசிபிளாக இருக்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற கேண்டிலில், அதாவது அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற மொத்த வால்யூமையும் வந்து ரைட் சைடில் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறது தான் வந்து காம்போசிட் வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஹை வால்யூம் நோட். ஸோ அதுக்கப்புறம் ஹை வால்யூம் நோட் எங்கே இருக்குன்னா, இங்கே தான் ஹை வால்யூம் நோட் இருக்குது. ஸோ இந்த ஏரியா எல்லாமே நமக்கு லோ வால்யூம் நோட். இன்கேஸ் வந்து நிஃப்டி வந்து நமக்கு இந்த லெவலெல்லாம் நமக்கு பிரேக் பண்ணுது, 23,900 பிரேக் பண்ணுது அப்படிங்கும்போது, 23,900 டவுன் சைட் பிரேக் பண்ணுது அப்படிங்கும்போது, ஸோ நமக்கு வந்து இந்த ஏரியாவில் நமக்கு வால்யூமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ டவுன் ஆகிறது 23,800 23,780 அந்த ஏரியாவில் தான் ஸ்லோ டவுன் ஆகும். ஏன்னா இங்கே கொஞ்சம் வால்யூம் அக்குமுலேட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹையஸ்ட் வால்யூம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏரியா. ஸோ அகைன் வந்து இங்கே வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காம்போசைட் ப்ரொஃபைலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது இதுலேயும் ஹெச்விஎன், அதாவது ஹை வால்யூம் நோட் அண்ட் எல்விஎன் லோ வால்யூம் நோட், இதை ரெண்டையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த லொக்கேஷன்ஸையும் வந்து நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ண முடியும். நாட் ஓன்லி இந்த ப்ரீவியஸ் டேவோட வால்யூம் ப்ரொஃபைல், இதையுமே நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வீக்லி ப்ரொஃபைல் அண்ட் மந்த்லி ப்ரொஃபைலை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் நம்ம டெய்லி ப்ரொஃபைலோட கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஒன்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்ப்பாங்க. பட் ஸ்மார்ட் மணி என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த இடத்துல வந்து ஹையஸ்ட் பிஸ்னஸ் வந்து டிரான்சாக்ட் ஆயிருக்கு, ஹையஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க அப்படின்றத இந்த மாதிரி வால்யூம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் தான் வந்து அவங்களோட என்ட்ரியை வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த வால்யூம் ப்ரொஃபைலும் வந்து பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நாட் ஒன்லி வால்யூம் ப்ரொஃபைல், ஸோ வால்யூம் ப்ரொஃபைல் பேசிக்கலி யூஸ் பண்ணி நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் நம்ம வந்து என்ட்ரிக்கு வந்து நமக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆர்டர் ஃப்ளோ. ஸோ ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான என்ட்ரி எய்தர் அந்த பர்டிகுலர் ஜோன் நம்ம மார்க் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸில் ரிவர்சல் வருமா, இல்லை கண்டினியூஷன் நடக்குமா, ட்ரெண்ட் கண்டினியூஷன் நடக்குமா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான என்ட்ரியை வித் கன்ஃபர்மேஷன்ஸோடு எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஆர்டர் ஃப்ளோ. ஸோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து சார்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் பார்க்காம இந்த மாதிரி வால்யூம் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ ரெண்டையுமே வந்து கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் எந்த இடத்துல இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, எங்கே இன்ட்ரெஸ்டடாக இல்லை, அதுக்கப்புறம் எந்த ப்ரைஸ் லெவலில் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து என்ன ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு ப்ரைஸில் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கன்ஃபர்மேஷனோட நம்ம வந்து என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வால்யூம் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோவை வந்து இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் வால்யூம் ப்ரொஃபைல் பற்றின இன்டெப்த் அனாலிசிஸ், இன்டெப்த் இன்ஃபர்மேஷனை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் ஆர்டர் ஃப்ளோ ட்ரேடிங் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அட்வான்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ கான்செப்டை வந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட நம்பர் 7022222520. ஸோ இந்த நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மோர் ஆர்டர் ஃப்ளோ அண்ட் வால்யூம் ப்ரொஃபைல் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in the next video. Bye.